ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதர்ன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதர்ன் ஃபுட் தமிழில் ரொம்ப டேஸ்டி அண்ட் சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குலாப் ஜாமுன். இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சதர்ன் ஃபுட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி குலாப் ஜாமுன் நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் MTR மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது 350 கிராம் 2 பேக்கெட். இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக மெதுவாக தான் பிசையணும். ரொம்ப அழுத்திலாம் பிசையாதீங்க. இது மாதிரி கையில் ஒட்டாமல் வர வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து மேலே தடவிக்கலாம். ஏன்னா மாவை நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம், மேலே காயாமல் இருக்கிறதுக்காக. இப்போ அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். கூடவே 4 கப்பு தண்ணி. நம்ம எந்த பாத்திரத்தில் சர்க்கரை அளக்கிறோமோ அதே பாத்திரத்தில் தண்ணி அளந்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் போல் குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குலாப் ஜாமுன் உருட்டிக்கலாம். கையில் நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் குலாப் ஜாமுன் வேணுமோ அதை விட சின்ன சைஸில் இந்த மாதிரி வெடிப்புகள் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா குலாப் ஜாமுனையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு பால்ஸை உள்ளே ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே எவ்வளோ எலும்பி அழகாக வருதுன்னு. மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா கரிஞ்சு போயிடும், வெளியே உள்ளே வேகாது. இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக வேகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதை ஆயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் எல்லா பால்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 2லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 4 மணி நேரம் ஆயிடுச்சு. குலாப் ஜாமுன்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குண்டு குலாப் ஜாமுன் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.